தேர்தல் நிறைவடைந்து விட்டது. நாம் தமிழர் கட்சி தேர்தலில் படுதோல்வியை சந்தித்துள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கண்டிப்பா சந்திச்சிருக்கு. அதுக்கு முழு காரணம் என்னன்னா, நாம் தமிழர் கட்சி முன்வைத்த அரசியல் குறிப்பா எல்லா வியாபாரத்தையும் தடை செய்யறதுக்கான அரசியல் தான் நம்ம பேசியிருக்கிறோம். நம்ம பேசின அரசியல் முதல் அரசியல் நீர் இலவசம் எல்லாருக்கும் பல்லுயிர் பெருக்கத்துக்கு வேண்டி நம்ம பெருசாக அந்த அரசியலை முன்வைச்சோம். அது என்ன பிரச்சனை என்ன, அந்த நீர் வியாபாரம் பொருளாகி பல வருடம் ஆகியும் இங்கே கட்டமைக்கப்பட்ட எல்லாமே வெளிநாட்டு முதலீடுல இருக்கு. நம்ம நேரடியாக வெளிநாட்டு முதலாளிகள்ட்ட சண்டை போட்டுருக்கோம். இதில் வெளிநாட்டு முதலாளிகளுக்கு ஊடகங்களும் எல்லா காரணிகளும் இருக்கு. அதை வச்சு அவங்க காரியம் போட்டு அதுக்காக திட்டமிட்டு இருக்காங்க மறைமுகமாக. அதுக்கு அவங்க கையில் கிடைச்ச ஒரு கேடயம் தான் விஜய். அதே போல தனியார் கல்வி நிலையங்கள், தனியார் மருத்துவமனைகள், இதுவும் நாம் தமிழர் முன்வைத்த அரசியலில் மிகப்பெரிய பாதிப்புள்ளாகுது. அது எவ்வளவு கோடி உள்ள பெரிய ஒரு பொருளாதாரத்தை சார்ந்திருக்க ஒரு வியாபாரம் தனியார் மருத்துவமனையும் தனியார் கல்வியும். இந்த கல்வியும் இந்த தனியார் மருத்துவமும் தான் இன்னைக்கு இந்த வேலையில்லா திண்டாட்டத்தை எப்படியோ ஏதோ ஒரு வகையில் எங்கேயோ ஒரு பக்கமாக போச்சு கொஞ்சம் அப்படி சரிசமம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த வேலையை கூட அண்ணன் சீமான் எல்லாருக்கும் தரேன்னு சொன்னது அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அடி. அதனால அவங்க மறைமுகமாகவே ஊதுகுழலா போலி செய்திகளை பரவிட்டாங்க. இது சாத்தியப்படாத செய்திகள், இது சாத்தியப்படாத காரியம், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஏன்னா மக்கள்கிட்ட இதை சொல்றது எளிமையா போச்சு. ஏன்னா இன்னைக்கு இருக்கிற வியாபார கல்வியும் சரி, இன்னைக்கு இருக்கிற அரசு கல்வியும் சரி, தமிழ்நாட்டில் சுத்தமா எந்த இதுக்கும் பயன்படாத ஒரு வெத்து காகிதம். அது மக்களுக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. அதனால தான் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அண்ணாடம் கட்சி நான் வாழ்றது நல்லது நினைக்கிறாங்க. அறிவு இருக்கிறவனும் நிறைய பேர் அந்த மாதிரி சிந்தனைக்குள்ள வந்துருக்காங்க. ஆனால் இந்த தேர்தல் முடிவில் தெளிவாக தெரிஞ்சு போச்சு. 4% மக்கள் தான் தூய சிந்தனையோட அறிவறிந்து என் தாய்மொழி, என் இனம், என் மக்கள், என்னை சார்ந்த உயிரினங்கள், பல்லுயிர் பெருக்கம், இந்த மாதிரி வாழ்க்கையை நான் நிம்மதியாக வாழணும்னா எனக்கு இதெல்லாம் தேவை. பாக்கி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் 2500 தங்கமும் மாசம் கையில் அவங்களுக்கு யாரோ ஒருத்தர் காசு கொடுவாங்க, நான் வாழ்ந்துருவேன் நம்பிக்கையுள்ள நம்பிக்கை மட்டும் போதும். அவங்களுக்கு எல்லாம் இங்கே இருக்கிற பொருட்கள், இங்கே இருக்கிற இயற்கை வளங்கள் எது இழந்தாலும் கவலை இல்லை. அவங்க எல்லாம் எந்த கோயில மணி அடிச்சாலும் சோறு போடுற இடத்துல போய் உட்காரணும் முடிவு எடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் அந்த கோயிலை நான் எப்படி போகணும், அந்த கோயிலை இறை எப்படி வழிபடணும் எல்லாம் தெரியாது. அந்த மக்களாக இருக்கிறனால தான் இந்த மக்களுக்கு இதை பற்றியுள்ள நோக்கம் இல்லை. இன்னொன்று, இந்த நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லாருமே தோற்றுட்டாங்க, நல்லதான். எத்தனையோ படிச்சவங்க, பட்டம் படிச்சவங்க கிட்டத்தட்ட குறைந்தபட்சம் பட்டப்படிப்பு படிச்சவங்க ரொம்ப அதிகம் நாம் தமிழர் கட்சியில். ஆனால் அதே தாவேகா கட்சிக்கு போனால் தாவேகா கட்சியில் வெற்றி பெற்ற நபர்கள் எத்தனை பேருக்கு தாவேகா கட்சியோட சிந்தனை முழுக்க தெரியும் யாருக்கும் தெரியாது. அந்த கட்சியோட சிந்தனை என்ன தெரியும் தெரியாது. ஆனால் அந்த கட்சி எப்படி வென்றிருக்குன்னா, இங்கே மறைமுகமாக மத்திய ஆட்சியும் அதற்கு துணை போயிருக்கு. அதுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. அதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா, சிபிஐ அலுவலகத்திலிருந்து இன்னைக்கு இப்போ பதிவான வாக்குகள் மூலமாக 2 தொகுதியிலும் வெற்றி பெற்ற நபரான சந்திரசேகர் ஜோசப் விஜய் பார்த்தோம்னா, சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெளியே வரும்போது கையை நல்லா அசைச்சிட்டு வராரு. ஏதோ தேர்தல் வெற்றி அந்த சிபிஐ அலுவலகத்திலிருந்து வெற்றி பெற்று வர மாதிரி, இந்த திறந்த வெளி ஜீப்பில் வருவாங்க முன்னாடி அரசியல்வாதிகள், அது மாதிரி. அப்போ இங்கே கட்டமைக்கப்பட்டது வேற எங்கேயோ கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு மறைமுகமாக முழுக்க பிஜேபி இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்போ அது 100% வெளிப்படையாக தெரியுது. அதில் ஏதோ ஒரு அரசியல் நமக்கு புரியல, நமக்கு தெரியாதனால அந்த அரசியலை வச்சு அவர் விஜய் பயன்படுத்தியிருந்தாலும் சரி, இல்லை பிஜேபி பயன்படுத்தியிருந்தாலும் சரி, கேவலமான ஒரு அரசியல் களமா தமிழ்நாடு அரசியல் களத்தை மாற்றி வச்சிருக்கிறது இந்த ஆட்சிகள் எல்லாம் சேர்ந்துதான். திராவிடம் கொடிதிலும் கொடிது, திராவிடத்தை துடத்தெறியும் காலம் நெடுதூரம் இல்லை. ஆனால் இந்த பயணம் கடினமான பயணம். மக்கள் நம்பும் வரை, இலவசத்தை பெறும் வரை திராவிடம் தான் வெல்லும். அது ஆனால் ஒரு நாள் இந்த மக்களுக்கு புரியும் போது கண்டிப்பாக இதெல்லாம் துடை தெரிவார்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர் என்றும் மக்கள் பயணத்தில் மக்களோடு நின்று மக்களுக்கு துணையாக நிற்கும் நாங்கள் நாம் தமிழர்கள் பயணிப்பது போல் உங்களுக்கும் ஒரு நாள் நல்ல அறிவை பெற்று பயணிக்கும் காலம் வரும் என்று நம்புகிறோம். நன்றி.